துலாம் ராசிக்காரர்கள் இவங்களை பார்த்த உடனே நீங்க துலாம் ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒரு குணாதிசயங்கள் இருக்குன்னா என்ன இருக்கு? ஹார்ஸா இருக்கியா, நான் உனக்கு திரும்ப நீ என்னை வெறுக்கிறியா, நான் உடனே அதே மாதிரி 100% வெறுக்கிறது வந்து துலாம். பிறப்பின் கர்மா என்னவா இருக்குங்க? தாய் மேல அன்பு இருக்கும், ஆனா தாயை பிரிஞ்சு இருக்காங்க. இது வந்து பிறப்பின் கர்மாவா இருக்கு. இவங்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கு? பிள்ளைய ரொம்ப வளர்த்துட்டாங்க, ஒரு பொண்ணு இருக்கு நல்லா வளர்த்துட்டாங்க, அது ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா அதை பேசவே மாட்டாங்க துலாம். இப்போ இவங்கள் வந்துட்டு இவங்களோட திருமண வாழ்க்கை, இந்த குழந்தை பாக்கியம் அதெல்லாம் எப்படி இருக்கும்? செவ்வாய் மாதிரியா மனைவியோ கணவனோ வந்து அமைவாங்க. அவங்களும் அந்த சைடு ஒரு சைடு கத்துவாங்க, நம்மளும் ஒரு சைடு கத்தணும். பொதுவான தனவரவு இவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவான தனவரவு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கும். இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா அவங்களோட வாழ்க்கை இன்னும் நீங்க நினைச்சதை விட சிறப்பா இருக்கும்னா என்ன விஷயம்? ஒரு சில விஷயங்கள்ல அன்புக்கு அடிபணிஞ்சு போகணும். அன்புக்கு, அதாவது மற்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பாசம், அந்த பிளட் ரிலேஷன், ரத்த பந்தம், அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தந்து. ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாகவே நம்ம லைஃப்ல தினமுமே ஒவ்வொரு விதமான மனிதர்களை நம்ம பார்க்கும் போதெல்லாம் என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு தினசா இருக்காங்களே அப்படின்னு கூட யோசிப்போம். ஆனா ஒருத்தரை பார்க்கும்போதே இவங்க இந்த ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா முடியும் மேம். 12 ராசிகள் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஆப்வியஸ்லி சந்திரன் தான் மனோகாரகன். ஓகேங்களா? இந்த சந்திரனுடைய நிலைப்பாட்டை வச்சுதான் நம்ம ராசிகளை பிரிச்சு ஒவ்வொரு மனுஷங்களும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாம். பார்த்த உடனே, பழகின உடனே, மேக்சிமம் ஒரு 1 hour 2 hour நீங்க ஒரு மனுஷன்ட்ட போய் யார்ட்டையோ பேசுறீங்க அப்படின்னாவே இவங்க இந்த ராசியா இருப்பாங்களோ அப்படின்னு 75% கெஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா. ஏன்னா அந்த கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி விக்குது. எந்த கிரகம் வந்து எங்க பலப்பட்டு இருக்கோ, நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் பலப்பட்டு இருக்கோ அதற்கு உண்டான குணாதிசயங்கள் நமக்கு இருக்கும். கண்டிப்பா. இப்போ ஒரு வாழ்வியல் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ ரீல்ஸ் பாக்குறீங்க, இன்னைக்குள்ள ஜெனரேஷன் ரீல்ஸ் பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல இப்போ நீங்க ஒரு பியூட்டி ரிலேட்டட் ரீல்ஸா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சுக்ரன், நீங்க ஒரு ரிஷப ராசியோ இல்ல துலாம் ராசியாவோ இருக்கலாம். இல்லைன்னா உங்க சுய ஜாதகத்துல சுக்ரன் பலமா இருப்பார். ஓகேங்களா? ஒரு ஃபைட்டு இல்ல ஒரு காரசாரமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா செவ்வா, அடிதடி ஃபைட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா செவ்வா. போலீஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ரீல்ஸா பார்த்தா சூரியன். அது மாதிரி 9 கிரகமும் உங்களை ஒரு ஆன்மீகமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேது, குரு பகவானும் பலப்பட்டு இருப்பார். இல்ல நல்ல பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்களோட பேச்சை பாத்தீங்கன்னா இங்க குரு பலம். ஓகேங்களா? நல்ல காமெடி, சமையல் எல்லாத்தையும் கலந்து கட்டி பாத்தீங்கன்னா இங்க புதன் இருப்பார். இந்த மாதிரி உங்களை ஆட்டி வைக்கிறது, இந்த மனுஷங்களை பொதுவாக ஆட்டி வைக்கிறது 9 கிரகங்கள். அவங்களை தாண்டி நம்ம எங்கேயுமே போக முடியாது. கண்டிப்பா மேம். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்களோட பிறப்பின் கர்மா எப்படி இருக்கு, அவங்கள பார்த்த உடனே நீங்க இந்த ராசிக்காரர்கள் தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க கூடவே சேர்த்து அவங்களோட வாழ்க்கைகள், குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேம். அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள் இவங்களை பார்த்த உடனே நீங்க துலாம் ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒரு குணாதிசயங்கள் இருக்குன்னா என்ன இருக்கு மேம்? கண்டிப்பா. இப்போ சுக்கிரனுடைய வீடு தான் ரிஷபம் அண்ட் துலாம். ரிஷபத்துக்கு என்ன சொன்னோம்னா மோர் சென்சிட்டிவ், தொட்டா அழுதுருவாங்கன்னு சொன்னோம். துலாம்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து அழுக வைக்க முடியாது. ஏன்னா கரெக்டா, ஏன்னா இங்க சனி வந்து உச்சமடைகிறார். சனி வந்து கர்மகாரகன், நீதிமான், அவர் வந்து உச்சமடைகிற இடம். அப்படி இருக்கும்போது துலாத்துக்கிட்ட நீங்க ஒரு பந்தை தூக்கி த்ரோ பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு சவத்துல பந்தை த்ரோ பண்ணா எப்படி அது ரிட்டர்ன் ஆகும் நம்ம கிட்ட? அப்ப நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை ரிட்டர்ன் பண்றது துலாம். நீ எனக்கு என்ன தெரியும் அதை நான் உனக்கு அப்படியே தருவேன். உனக்கு பாரபட்சம்லாம் கிடையாது. நீ கொஞ்சம் கூட கிடையாது. நீ அன்பா இருக்கியா, நான் அன்பை தரேன். நீ என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ற, நீ என்கிட்ட ஹார்ஸா இருக்கியா, நான் உனக்கு திரும்ப நீ என்னை வெறுக்கிறியா, நான் உடனே அதே மாதிரி 100% வெறுக்கிறது வந்து துலாம். ஏன் அப்படின்னா சனி துலாத்துல தராசுல 2 சைடும் பேலன்சிங், நடுவுல உச்சமடைகிறார். இந்த சைடு குட்ஸ், இந்த சைடு பேட்ஸு. அதில் 1% கூட நம்ம சனிக்கு ஐஸ் வைக்க முடியாது. சனி பகவானுக்கு ஐஸ் வைக்கணும்னா நம்ம கொடுக்கணும் நிறையா. வெளியே எவ்வளோ நம்ம செய்கிறோமோ, தான தர்மங்கள் செய்கிறோமோ அப்போதான் அவர் கணக்கு எழுதுவார். மனம் இறங்கி நமக்கு வந்து, அதான் சிவபெருமான் சொல்லியிருக்காராம், எல்லாருமே என்னுடைய பிள்ளைங்க, என் பிள்ளைங்களை நான் அடித்து திருத்த முடியாது. ஸோ நீ அவங்களுக்கு ஒரு நல்ல வாத்தியாராக இருந்து திருத்து அப்படின்னு. அப்போ வந்து என்னன்னா, நல்லது செய்கிறானா பேர் புகழ் பட்டம் பதவி எல்லாம் கொடு, கெட்டது செய்கிறானா அவனுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து அவனை திருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் உச்சமடைகிற துலாம் ராசிக்காரர்கள் கெட்ட பேரை சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடிக்காரங்களே இருக்காங்க. இப்போ குடிக்கிற பழக்கம் இருந்தாலும் நம்ம அவங்கள எப்படி பார்ப்போம்?
குடிகாரன் அப்படின்னு அந்த மாதிரியான பேரு ஒரு ஏளனமா பார்ப்போம். ஆனா துலாத்துக்கு அது வராது. குடியை தவிர அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. குடிச்சாலும் அவர் நல்லவருங்க, நல்ல மனுஷன், குடிச்சாலும் சைலண்டா இருக்காரு. சைலண்டா இருக்காரு. இதெல்லாம் என்ன குடிச்சாலும் அடுத்தவங்களுக்கு எந்த தப்பும் அவர் பண்ணல, எந்த துரோகமும் பண்ணல. இது வந்து துலாம். ஒரு சேயிங் இருக்கு, அதாவது ஒரு கூட்டத்துல போறாங்க, போகும்போது வந்து ஒரு யாசகம் கேட்கறவங்க கூட துளாராசிக்காரங்க கிட்ட அதிகமா வருவாங்களாம். எனக்கு கொடுங்க அப்படின்னு. அப்ப அவங்க எவ்வளவு இருக்கோ அதை கொடுக்குற இதுல இருப்பாங்க துலாம் ராசி மேக்சிமம் அப்படின்றது துலாம் ராசிக்காரவங்களுடைய பிறவி குணம். அது அவங்க மாற்ற முடியாது. நல்ல கொடைத்தன்மையும் இருக்கும். அதே நேரத்துல நல்ல ஹார்ட் ஒர்க்கர். சனி பலப்படுறாரு இல்லையா, நல்ல ஹார்ட் ஒர்க்கர். பெருசா ஆளுமை அடுத்தவங்களை வந்து அடக்கி ஆளணும்னு நினைக்க மாட்டாங்க துலாம். எல்லாருக்கும் அடிபணிஞ்சு போவாங்க. ஓகே, ஆனா கரெக்டா இருக்கணும். துலாத்துக்கிட்ட நம்ம கரெக்டா இருந்தா நம்ம சொல்றதை கேட்பாங்க. பெரிய மேடை பேச்சாளர்களை விரும்புறவங்க, நிறைய புக்ஸ் படிக்கிறவங்க, ஆன்மீகம் ரிலேட்டடா இது பண்றவங்களாம் இது வந்து சுக்கிரனுக்கே இல்லாத குணாதிசயங்கள். ஆனா துலாத்துக்கிட்ட இருக்கும். ஏன்னா சனி அங்க பலப்பட்டு விடுறாரு. அதனால வந்து பெரியவங்களை அதிகம் விரும்புவாங்க. பெரிய பேச்சாளர்கள் அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து துளாராசிக்கு உண்டான ஒரு குணங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க துலாம் ராசிக்காரர்கள் தான். அதே மாதிரி நான் பெருசா மேக்கப் போடல, பெருசா இது பண்ணலனாலும் நான் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறவங்கள பாருங்களேன், நிறைய துலாம் ராசிக்காரவங்க. ஜென்ஸ்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல போறவங்க துலாம் நிறைய இருப்பாங்க. நான் நீட்டா போகணும். ட்ரெஸ் எனக்கு, அதாவது நான் மேக்கப் போட வேணாம், நான் கார்ல போக வேணாம், அந்த பொருள் இந்த பொருள் வேணாம், உடை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அதிகமா விரும்புறது துலாம். காலையில போட்ட ட்ரெஸ்ஸை ஈவினிங் போடாதது துலாம். ஆனா அது சுபிக்ஷம். இது வந்து 12 ராசிகளுக்குமே. இப்போ ஒரு கோவில் போறீங்கன்னா நேத்து ஒரு 10 நிமிஷம் தானே போட்டேங்கிறத போட்டுட்டு போகாதீங்க. அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா துவைச்ச ட்ரெஸ் ஃப்ரெஷ்ஷா எடுத்து போட்டு வெளியே ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது அது சுபிக்ஷம் நமக்கு. அது உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். கண்டிப்பா மேம். இப்போ இவங்களோட பிறப்பின் கர்மா என்னவா இருக்கு மேம்? பிறப்பின் கர்மா வந்து துளாராசிக்காரவங்க நிறைய தாய் மேல அன்பு இருக்கும், ஆனா தாயை பிரிஞ்சு இருக்காங்க. இது வந்து பிறப்பின் கர்மாவா இருக்கு. இன்னொன்னு தந்தை சைடு கொஞ்சம் சண்டை வர்றது, கிளாஷஸ் வருது, இதெல்லாம் வந்து பிறப்பின் கர்மா. ரொம்ப சின்ன வயசுல கஷ்டப்படுறதெல்லாம் துலாம். சின்ன வயசுல கஷ்டப்பட்டு பின் வாழ்க்கை நல்லா இருக்கு, அதெல்லாம் கரெக்டா அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அனுபவிக்க முடியாம நிறைய துலாத்துக்கு போகுது. அதாவது இந்த டீனேஜ்ல வந்து பிழைப்புக்காக வெளியே போயிட்டேன், வேலைக்காக வெளியே போயிட்டேன், மனைவியை விட்டு பிள்ளையை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டுல இருந்தேன், இதெல்லாம் வந்து துலாம் ராசிக்காரங்க. வியாதிகள், அதாவது ஆயுள் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஆயுள் நல்லா இருக்கும். அடிக்கடி அலோபதி ட்ரீட்மெண்ட் வந்து துலாம் எடுக்கிறாங்க. நல்ல தேஜஸான முகம், உடம்பு இருக்கும். ஆனா பெருசா வந்து ஒரு சின்ன நம்ம கட்டானாலும் காய்ச்சல் தலைவலி வந்தாலும் படுத்து காய்ச்சல் தலைவலி அந்த பில்டப்பே இருக்காது. பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, பெருசா உயிர் தப்பிச்சு வந்திருப்பாங்க, கேஷுவலா நடந்து போயிட்டு இருப்பாங்க. நேற்று தான் ஆப்ரேஷன் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம போய் அவங்கள பார்க்கணும், அவங்கள பிரைஸ் பண்ணணும், அவங்களுக்கு எதுவும் அதெல்லாம் அவங்க நோ எக்ஸ்பெக்டேஷன். துலாத்துக்கிட்ட அதெல்லாம் இருக்காது. வரலனாலும் கண்டுக்க மாட்டாங்க, நம்மளும் போக வேண்டாம் அவங்களும் வர வேண்டாம், அதெல்லாம் துலாம். கண்டிப்பா மேம். இவங்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏன்னா இப்பவே நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இப்படிதான் இருப்பீங்க இப்படிதான் இருப்பீங்க, இதெல்லாம் தாண்டி ஏதாவது சின்ன விஷயங்கள் இருக்கா? பொதுவான வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா ரொம்ப நேர்மை, ரொம்ப நேர்மை. நம்ம எதை பண்ணுறோம் இப்போ மாற்றவே முடியாது. இப்போ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டீங்க, இப்போ துலாம் ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ போய் மண்டிட்டாலும் அந்த ஹர்ட் பண்ண விஷயத்திலே மாற்றிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ அவங்க இப்போ ஒரு பிள்ளையை ரொம்ப வளர்த்துட்டாங்க, ஒரு பொண்ணு இருக்கு நல்லா வளர்த்துட்டாங்க, அது ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா அதை பேசவே மாட்டாதுன்னு துலாம். ரொம்ப, அதாவது அந்த பொண்ணு குழந்தை பெக்கட்டும் என்ன பண்ணிட்டு வந்து கெஞ்சட்டும், அப்பா அப்பா அம்மா அம்மா, அது அவங்களால அதை மறக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அவனை எப்படியெல்லாம் வளர்த்தேன் பண்ணேன், நீ வந்து இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. எல்லாரும் அக்செப்ட் பண்ணி ஒரு காலகட்டத்துக்கு மேல சரி நம்ம பிள்ளை என்ன பண்ண முடியும் ஒத்துக்கலாம். ஆனா துலாத்துக்கிட்ட அது கொஞ்சம் அவங்க பாசம் இருக்கும் உள்ள, ஆனா வெளியே வந்து இது இப்படி பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு இது வந்து தயக்கமும் இருக்கும், இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்றது. கண்டிப்பா மேம். இப்போ இவங்களோட திருமண வாழ்க்கை, இந்த குழந்தை பாக்கியம் அதெல்லாம் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கைங்கிறது இப்போ துலாத்துக்கு ஈக்குவலா மனைவி வந்து அமைவாங்க. செவ்வாய் மாதிரியா மனைவியோ கணவனோ வந்து அமைவாங்க. அவங்களும் அந்த சைடு ஒரு சைடு கத்துவாங்க, நம்மளும் ஒரு சைடு கத்தணும். ரெண்டு பேரும் நீயும் ஜோடி பொருத்தம் அருமையா இருக்கு. ஆமா, நீயும் கத்து நானும் கத்துறேன், ரெண்டு பேரும் கத்துவோம். அது மாதிரி இப்போ துலாமோட ஒய்ஃபோ இல்லை கணவரோ டப்புன்னு ரெடியாகி வந்துருவாங்க. துளாராசிக்காரவங்க தான் கொஞ்சம் ரெடியாக வந்து கஷ்டப்படுவாங்க, லேட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃபு டப்புன்னு ஒரு சாரீ எடுத்து கட்டிக்கிட்டு அதே ஜென்னா இருந்தாலும் டப்புன்னு வாங்க கிளம்பணும் போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. ஆனால் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஆளுமை இருக்கும். ஸோ குழந்தைய நல்லபடியாக வளர்த்துருவாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஆளுமை. ஒரு ஆள் கூட இறங்கி போக மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிள்ளைங்களை வளர்க்குறது துலாம். துலாமோட வாழ்க்கை துணை வந்து ஸ்ட்ரிக்டா பிள்ளைங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா நேர்மையா வளர்த்துருவாங்க. கண்டிப்பா. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அதிக துளாராசிக்காரவங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கு.
2 பொண்ணு 3 பொண்ணு அதுக்கப்புறம் தான் பையன். இது வந்து துலாம் ராசிக்கு அதிகமாக இருக்குது. மூத்த பிள்ளை பெண் பிள்ளையா பிறந்தது நல்லா இருக்குது, இதாக இருக்குது. மூத்த பிள்ளை பிறந்த பிறகு கொஞ்சம் கஷ்டத்தை சந்திச்சேங்கிற துலாம் ராசிக்காரவங்க அதிகம் இருக்காங்க. அது பெண்ணோ ஆனோ ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பிறந்த பிறகு முதல் குழந்தைக்கு பின்னாடி ஒரு சின்ன கஷ்டம், பொருளாதார வீழ்ச்சி இல்ல ஏதோ ஒரு மன கஷ்டம். 2வது பிள்ளை பிறந்தோடனே அது சரியாகி வந்துடும். அது போல இருக்கும். கண்டிப்பா. இப்போ இவங்க வந்துட்டு தனவரவு, பொதுவான தனவரவு இவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவான தனவரவு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். ரொம்ப கஷ்ட வேலை. ஒரு ஃப்ளெக்சிபிளாக நான் இன்னைக்கு இந்த மாதம் இந்த ஒரு மாதம் நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா அடுத்த மாதம் அதுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டப்படுவாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. மணி வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக அவுட்கம் இருக்காது. பல முயற்சிகள் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் புதுசாக வர்ற விஷயங்களை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு 70s 80s 90s கிட்ஸாக இருந்தாலும் இன்னைக்கு என்ன ட்ரெண்டு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணி அது கூட போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறதெல்லாம் துலாம் பண்ணும். ஆனால் அது ரொம்ப மெனக்கெட்டு எல்லாரும் ஈஸியாக பண்ணுற விஷயம். அது மெனக்கெட்டு தான் பண்ணுற மாதிரி வருமானம் எடுக்கிறது துலாத்துக்கு இருக்குங்க. கண்டிப்பாக மேம். இப்போ துலாம் ராசிக்காரர்கள்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட குணாதிசயங்களெல்லாம் நல்லா தான் இருக்குது, நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணுறீங்க. ஆனால் தனவரவில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது, பட் அதையும் நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க. ஆனால் இந்த ஒரு நெகட்டிவான விஷயம் உங்ககிட்ட இருக்குது, இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டா உங்களோட வாழ்க்கை இன்னும் நீங்கள் நினச்சதை விட சிறப்பாக இருக்கும்னா என்ன விஷயம்? ஒரு சில விஷயங்கள்ல அன்புக்கு அடிபணிஞ்சு போகணும். அன்புக்கு, அதாவது மற்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பாசம், அந்த பிளட் ரிலேஷன், ரத்த பந்தம், அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தந்து நம்ம எதை கொண்டுட்டு போக போகிறோம் உலகத்தில்? ஒன்றுமே இல்லை. நம்ம வரும்போது எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் திரும்ப போகிறோம். அப்படி இருக்கும்போது மனுஷங்களை வெறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே இல்லை. அப்படி ரொம்பவும் நேர்மையாக இருந்து நம்ம ஒன்றும் பண்ணவும் போகிறதில்ல, அவார்ட் கொடுக்க போகிறதில்ல. அந்த நேர்மையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வாங்க. அதாவது நேர்மைங்கிறது எல்லாருமே துளாராசியில் இருக்கவங்க அத்தனை பேரும் ஹரிச்சந்திரன் உத்தமன் அப்படி சொல்ல முடியாது. அது வந்து எப்படின்னா சம்மந்தம் இல்லாத நேர்மையாக கூட இருக்கும். காட்டக்கூடாதவங்க கிட்ட வேற இடத்துல போய் இறங்கி வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வேறட்டையோ தேர்ட் பர்சன்ட்டே இறங்கி வந்துடுவாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கிற உறவுகள்கிட்ட ரொம்ப கிரிப்பாக இருப்பாங்க. அந்த இடத்துல இறங்கி போனால் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இதை வந்து துலாம் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக. 12 ராசிகளுக்குமே அவங்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட பிறப்பின் கர்மா இதாக தான் இருக்குது. சில விஷயங்கள் நெகட்டிவாக உங்ககிட்டயும் இருக்குது. நீங்கள் நல்லவங்க தான் இருந்தாலும் சில விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது. அதை மாற்றிக்கிட்டால் அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்.